பிசிசிஐக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு ஆகணும். இவங்க ஈஸியா சொல்லிருக்கலாம், கண்ட்ரி சிச்சுவேஷன், வார் சிச்சுவேஷன், அதனால நாங்க வந்து டோர்னமெண்ட் நிறுத்திக்கிறோம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். எப்போ கேமை க்ளோஸ் பண்ணமோ லீடிங் பாயிண்ட்ஸ்ல இருக்கலாம், அந்த 4 டீம்ஸ் குவாலிஃபை பண்ணி அப்படி கூட முடிச்சிருக்கலாம். பட் ஒரு ஃபேரா எந்த டீமுக்கும் பாதிப்பு இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னு திருப்பி கேமை ரிசீவ் பண்ணி ஐபிஎல் முதல்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு, 5-6 வருஷமா லீட் பண்ணிட்டு இருக்காரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல இங்கிலாந்துக்கு. அவருடைய ஆப்சன்ஸ் வந்து பிக்கஸ்ட் செட்பேக் ஃபார் ஜிடி அண்ட் ஈவன் a setback for IPL itself. நடுவில் இந்த ஐசிஎல்ல போய் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் பேன் ஆகி பிசிசிஐ பேன் பண்ணனால அவர் போயிடுது. அவர் வந்து ஒரு டாப் கிளாஸ் கிரிக்கெட்டர், பார் வித் பீப்புள் லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவருக்கு சான்ஸே கிடைக்கல, ரெயின் எஃபெக்ட் ஆயிடுது. பட் நல்லா போட்டார், நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா போட்டாரு. ஆனா அவர் வந்த உடனே என்ன ஒரு வாட்ச் ஜிங்ஸ் மாதிரி இருக்கே, ஒரு மேட்ச் மழை எல்லாம் போயிடுது, இன்னொரு மேட்ச் ஏதோ வார நாள் நிக்கிறது அப்படின்னு நினைச்சிருந்தோம், லைட் போயிடுச்சு அப்படின்னு. பட் அவர் வந்து ஆஸ் அ போலர் மிச்சல் ஸ்டார்க்கை ரீப்ளேஸ் பண்ணலாம். சரி, எனக்கு தெரிஞ்சவரை சென்னையும் எஸ்ஆர்எச்சும் ஜாலியா யார் வேணா போங்கப்பா, கம்மின்ஸ் குனி கூட போய்க்கப்பா, நாங்க தான் அவுட். சென்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னு சொல்லட்டுமா? யார் சார் சொல்லுங்க சார். சென்னைக்கு ஒரு மேட்ச் இங்க இருந்ததா லோக்கல்ல, அதையும் தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான காரணம், வரிசையா 5 மேட்ச் தோச்சாச்சு ஆடி, 100 மேட்சும் தோக்க வேண்டாம், பேசாம அவங்க டெல்லியில நடத்துறாங்களோ பாம்பேல நடத்துறாங்களோ நடத்தட்டும் அப்படின்னு ஒரு வேளை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோன்றது. இவங்களுக்கே செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம போயிடுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஐபிஎல் ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டது, இந்தியா பாகிஸ்தான் ஒரு பிரச்சனையினால தள்ளி வைக்கப்பட்டது. திரும்பவும் 17ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஐபிஎல்க்கு இந்த போருக்கு முன் போருக்கு பின்னே பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 1 வீக் போஸ்ட்போன் ஆனதுனால ஜூன் வரை ஐபிஎல் தள்ளி வைக்க, ஜூன் ஃபைனல் வந்து ஜூன் 3 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பல டீமில் பல பிளேயர்ஸ், அதுவும் முக்கியமாக சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு வந்து ஐபிஎலுக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு செய்தியும் வந்துக்கிட்டு இருக்கு. இது நிறையா டீமில் வந்து ஒரு முக்கியமான பிளேயர்ஸாக இருக்கிறாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரிக்கல்டன் மாதிரி, பட்லர் மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் அவங்க டீமுக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டீம் எவ்வளோ பெரிய ஒரு அஃபெக்ட் ஆகும் சார்? முக்கியமாக ஐபிஎல்ல வந்து ரெஸ்யூம் ஆகுது, அது ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இந்த வாரோ இல்லைன்னா வேற வாரம்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு ஏதோ நடந்தது, ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு, அது ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, அது சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. எஸ். பட் அந்த 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 பதட்டமான நிலைமையில டோர்னமெண்ட்டே நின்றுக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. புரியுது. பிசிசிஐக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு ஆகணும் நம்ம. ஐபிஎல்லுடைய இமேஜ் வந்து இன்னைக்கு கிரேட்டஸ்ட் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறோம், குளோபல் ஸ்போர்ட் அப்படிங்கிறோம். அந்த இமேஜை ரீட்டைன் பண்ணணும் அவங்க. அந்த அவங்களுன்னு ஒரு பிராண்டு, ஐபிஎல்ங்கிறது பெரிய பிராண்ட் ஆகிடுது இந்த லாஸ்ட் 15-16 வருஷத்தில். அந்த இமேஜை அவங்க ரீட்டைன் பண்ணணும்னா இதே மாதிரி கிரைசஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணணும். இவங்க ஈஸியாக சொல்லியிருக்கலாம், கண்ட்ரி சிச்சுவேஷன், வார் சிச்சுவேஷன், கண்ட்ரி வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, செக்யூரிட்டி அதுக்கெல்லாம் வந்து கேரண்டி தர முடியாது, அதனால் நாங்கள் வந்து டோர்னமெண்ட்டை நிறுத்திக்கிறோம், அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லைன்னு கூட எப்போ கேமை க்ளோஸ் பண்ணமோ அந்த நேரத்தில் யார் வந்து லீடிங் 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க, லீடிங் பாயிண்ட்ஸில் இருக்கலாம், அந்த 4 டீம்ஸ் குவாலிஃபை பண்ணி அப்படி கூட முடிச்சிருக்கலாம். புரியுது. ஆர் இன்னும் கிரம்பிள் பண்ணி கூட முடிச்சிருக்கலாம். எத்தனையோ ஒரு ரீசன்ஸ், எத்தனையோ விதத்தில் பண்ணியிருக்கலாம். பட் ஒரு ஃபேராக எந்த டீமுக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னு திருப்பி கேமை ரிசீவ் பண்ணி ஒரு வாரம் போஸ்ட்போன் ஆகி, இப்போ கூட பாருங்கள் அவங்க வந்து சில பிளேயர்ஸ் வர முடியலன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல தாட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஒரு நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு டீமுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணுங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அவங்களுக்கு, அதை காட்டியிருக்காங்க. அதில் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, அவங்கள ரீட்டைன் பண்ணக்கூடாது. அவங்க இந்த இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் தான், அடுத்த வருஷம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. வேற வர முடியாதவங்க அவங்க திருப்பி வந்து விளையாடலாம். ஓகே, அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். வர முடியாதவங்க அவங்க வந்து இஷ்டப்படாமல் வராமல, அவங்களால முடியல, இது மாதிரி முடிஞ்சிருத்து, அவங்களுக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட், அவங்க கண்ட்ரிக்கு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது தவிர போயிட்டு வருது, திருப்பி இது பண்ணுறது, திருப்பி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப எவ்வளோ சிரமங்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பிசிசிஐ ஹேண்டில் திஸ் கிரைசஸ் வெரி வெல். ஸோ முக்கியமாக டோர்னமெண்ட் ரெஸ்யூம் ஆகுது,
கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, ஜூன் 3 வரைக்கும் போகிறது. அதனால சில பாதிப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதை தான் நான் இப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்லரை பற்றி பேசிடுவோம். ஏன்னா ஜிடி நம்பர் 1 டீமாக இப்போதைக்கு டேபிளில் இருக்கும்போது பட்லரோட அந்த ஃபார்மும் அவரோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியும் சுப்மன் கில்லுக்கு அவ்வளோ ஒரு பெரிய கைடன்ஸாக இருக்குது. ஏன்னா அந்த டாப் 3 ஜிடியில் இருக்கிறனால தான் அவங்க பின்னாடி அடிக்கிறனாலும் அவளோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. பட்லர் சப்போஸ் வரலைன்னா அது எவ்வளோ பெரிய ஜிடிக்கு, ஏன்னா பிளே ஆஃபில் ஒரு முக்கியமாக ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் அப்படி இருக்கும்போது அந்த இது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்க போகுது சார்? ரொம்ப பட்லருடைய ஆப்சன்ஸு ஜிடிக்கு இல்லாதது தான் ஒஸ்ட் சினாரியோ இன் திஸ் ப்ரெசன்ட் ஐபிஎல் டீம்ஸ். நிறைய டீமுக்கு நிறைய பாதிப்பு வரும், அதை நம்ம பேசுவோம். ஏன்னா பட்லர் வந்து செம்ம ஃபார்மில் இருக்கார், நல்ல கொலை வெறியில் ஆடிருக்காரு அவர். அதனால் அவர் இல்லாதது பெரிய விஷயம். அது தவிர டூயல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு, விக்கெட் கீப்பிங் அண்ட் சீனியர் பிளேயர். அவர் வந்து ஒரு வேல்யூபிள் டிப்ஸு, வேல்யூபிள் ஐடியாஸ் கேப்டன் ஆர் கோச் அவங்க டிஸ்கஸ் பண்ணி டீம் டிஸ்கஸ் பண்ணச்சேவும் சரி, ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணச்சேவும் சரி, கேம் கொண்டு போகிற நிலைமை எப்படி இருக்குது எல்லாம் பார்க்குறது நிலைமை அதெல்லாம் பட்லர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். அது நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். பட் அவர் ஒரு சீனியர் பேட்ஸ்மேன், ஐபிஎல் முதலேருந்து ஆடிட்டு இருக்காரு, டாப் கண்ட்ரியை லீட் பண்ணவர், 5-6 வருஷமாக லீட் பண்ணிட்டு இருக்காரு ஒயிட் பால் கிரிக்கெட்டில் இங்கிலாந்துக்கு. ஸோ அவருடைய ஆப்சன்ஸ் வந்து பிக்கஸ்ட் செட்பேக் ஃபார் ஜிடி அண்ட் ஈவன் அ செட்பேக் ஃபார் ஐபிஎல் இட் செல்ஃப். ஐபிஎல்ல அவ்வளோ நல்லா ஆடிட்டு இருக்காரு அவர். இட்ஸ் a கிரேட் என்டர்டெய்னர், வெரி குட் என்டர்டெய்னர். அவர் வந்து அவர் இல்லாதது ஒரு ஐபிஎலுக்கு ஒரு பெரிய இழப்பு தான், அந்த டீமுக்கு மகா இழப்பு, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறது ரொம்ப பார்க்கணும். சில பேர் சொன்னாங்க ஜானி பெஸ்டோ இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அவர் நல்ல மூதாது இருக்கிற. இப்போ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தோன்னா இந்த லெவலுக்கு இல்லாட்டாலும் அவர் அடுத்த லெவலில் ஒரு ஜானி பெஸ்டோ ஒரு காலத்தில் பெரிய கிரிக்கெட் 2-3 வருஷம் ஃபார்மில் இல்லை அவரும். ஒயிட் பால் கிரிக்கெட்லேயும் சரி, ரெட் பால் கிரிக்கெட்லேயும் சரி, he has lost his place in England team. இப்போ இருக்கிற இங்கிலாந்து ஜிம்பாப்வேயோட ஆட போகிறது அதுலேயும் இல்லை, அப்புறம் வந்து அடுத்த சீரீஸ்லையும் இல்லை, அவர் வெஸ்ட் இண்டீஸோட அதான் எதோடையுமே அவர் டீமில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ அவர் எடுக்கலான்னு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இப்போ இந்தியாவிலேயே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யாரும் இருக்கிறாங்கன்னு தெரியல. அதனால அது ஒரு பெரிய ஒரு சிரமமான விஷயம் தான் அவங்களுக்கு. சார் ஜிடிக்கு இன்னொரு செட்பேக்காக ரபாடா இப்போதான் ரீசெண்டாக வந்து அவர் ஐபிஎல் ஆடலாம்னு பெர்மிஷனும் கொடுத்துருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருந்துச்சு, பட் தெரியாமல் இருந்துச்சு. அந்த மும்பைக்கு எதிராக பிரசித் கிருஷ்ணா அடி வாங்கினப்ப அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கு, அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் பிரச்சனை இருந்துச்சு. இன்னொன்று சர்ஃப்ரேன் ரூதர்ஃபோர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷராக ஜிடிக்கு இருந்திருக்காரு. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் அந்த ஒரு 10 பாலுக்கு 40, 10 பாலுக்கு 30 அடித்து குடிச்சு ஒரு ஜிடியை நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சுருந்தாரு. ஸோ அவரும் இல்லாதது ஜிடிக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. ரபாடா இல்லாதது வந்து ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கல. ஏன்னா ரபாடா இல்லாமல் ஒரு 8-9 மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு சமாளித்து ஆடிட்டாங்க. ஓகே, மீதி பிளேயர்ஸ் இன்ஃபேக்ட் ரபாடா வந்து இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஆடினாங்க, அதில் அவங்களை அக்காமடேட் பண்ணல. கோட்ஸே நல்லா போட்டுட்டு இருக்காரு. கோட்ஸே இருப்பாரான்னு தெரியல எனக்கு, அது இருக்காரா அவர் ஒன்றும் அந்த சவுத் ஆப்பிரிக்கா இதில் இல்லைன்னு நினைக்கிறேன், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டீம்லேயும் இல்லை, ஒன் டே டீம்ல இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. இல்லை, அவரே இன்ஜூரி ஆகி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தவர் தான். ஆமாம், அவரு காம்பன்சேட் பண்ணிட்டாரு ரபாடா இல்லாததை. ஓகே, ஸோ ரபாடா இல்லாதது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்க முடியாது. ஓகே, பட் நீங்க சொன்ன மாதிரி ரூதர்ஃபோர்ட் இல்லாத போது அவர் இப்போ இருக்கிற ஃபார்ம்ல கிரேட் ஃபினிஷரா இருக்குச்சு, அவருடைய பிளேஸுக்கு யார் ஆடுவாங்க அப்படிங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க்கு. இது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான். இப்போ வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் அப்படி ஒரு மேட்ச் 2 மேட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவருக்கு பொட்டன்ஷியல் நிறைய இருக்கிற பிளேயர், ஆனால் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சரியாக கிடைக்க மாட்டேங்கிறது. கரெக்ட். எங்கேயுமே இந்தியாக்கே ஆடிச்சாச்சு சரி, இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஆடிச்சவன் சரி, வேற டீம் இதுக்கு முன்னாடி சன்ரைசர்ஸ்க்கு ஆடினாரு, அதுக்கு முன்னாடி பெங்களூருக்கு ஆடினாரு. எப்போவுமே அவருக்கு வந்து ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு கிரிக்கெட்டராக இருக்காரு. இப்போ ஒருவேளை இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ஓப்பனிங் கிடைச்சதுனால அவர் ஏற்கனவே 2 டவுன் எல்லாம் ஆடி ஒரு வாட்டி 40-50 ரன் அடிச்சார், ஒரு 42 நல்லா அடிச்சாரு. அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற கிரிக்கெட்டர். ஸோ அவர் வந்து இதுமாரி ரூதர்ஃபோர்ட் மாதிரி பிளேஸை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதுக்கு வந்து ஒரு காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. ஓகே, அதனால ஒரு வாஷிங்டன் இந்த மாதிரி யங் கிரிக்கெட்டர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா கிராப் பண்ணிட்டு ஒரு ஒரு தன்னோட ஆட்டத்தை ஒரு காமிச்சார்னா அவருக்கும் நல்லது, கண்ட்ரிக்கும் நல்லது. சார் ஜிடிக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ்
ஏன்னா ஒரு 6 மேட்ச் கண்டினியூஸ் வின் பண்ணி ஒரு மாதிரி இவங்களை யாரா அடிக்க போகிறான்றப்ப ஜிடிகிட்ட ஜஸ்ட் கடைசியில் தோத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரிக்கல்டன் அவளுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்ல இருந்தே இந்த லாங் ரன் அடிக்கலைனாலும் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் ரோஹித் சர்மா அவுட் ஆனப்போ நின்று அடித்து கொடுத்தாரு. நிறையா 30s பார்த்தோம், நிறையா நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தார். இன்னொன்று நல்ல விக்கெட் கீப்பிங் பண்ணிகிட்டு இருந்தார். கேட்சஸாக இருக்கட்டும், ரன் அவுட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரையும் மும்பை இந்தியன்ஸ் இது பண்ணுறாங்க. இன்னொரு வில் ஜாக்ஸ் அவளுக்கு முக்கியமான பிளேயராக எப்பப்போ ரன் தேவையோ அந்த பவர் பிளேயில் வந்து அடித்து கொடுத்தாரு. விக்கெட்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா எடுத்து கொடுத்துட்டு இருந்தார். கார்வின் போஸ் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ரீசெண்டாக அவரோட அந்த லாஸ்ட் ஓவர் ஜிடிக்கு எதிராக நல்ல ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தார். இவங்க 3 பேருமே இல்லை, ஏன்னா 3 பேருமே மெயின் பிளேயிங் லெவலில் இருந்தப்போ 3 ஃபாரினர்ஸும் இல்லாதப்ப என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ண முடியும் சார்? ஏன்னா மும்பைட்ட வேற கீப்பர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ் எல்லாம் ராபின் மின்ஸ் அண்ட் சிர்ஜித்னு ஒரு பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படியே மாறுன்ற ஒரு நிலைமை வந்திருக்குல்ல? ஆமாம், மும்பை இந்தியன்ஸுக்கு இப்போ வந்து ரிக்கில்டன், ரோஹித் சர்மா 2 பேரும் ஓப்பனிங் இறங்கி நல்லா போயிடுச்சு. லாஸ்ட் 5-6 கேம்ஸ் இந்த ஜெயிச்சது 6 கேம் ஜெயிச்சதில் பாதி கேம் வந்து இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பால தான். எஸ். அண்டு நல்ல விக்கெட் கீப்பிங்கும் பண்ணியிருந்தார். அவர் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு என்னால் ஐ டோன்ட் சி. ஏதாவது ஆஸ்திரேலியாவில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. அதுலேருந்து யாராவது செலக்ட் பண்ணி எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேருந்தே யாரையும் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியாது ரிக்கில்டனுக்கு ஓப்பனிங் பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ணுற மாதிரி. ஓப்பனிங் பேட்டிங் இறக்குறது கூட ஒரு திலக் வர்மா ஓப்பனிங் இருக்கலாம். அவர் நல்லா அடிக்கிறாரு, அவர் நல்லா அடிப்பாரு, அது நல்லா இறங்கியிருக்காரு. அவர் வந்து ஆடக்கூடியவர் தான். ஸோ அதனால ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கூட இல்லை. பட் விக்கெட் கீப்பர் ஒரு ஆளை போட்டுட்டு அதுக்கு மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒன்று போடணும்னா டீமோடைய காம்பினேஷன் பேலன்ஸே வந்து அஃபெக்ட் ஆகிடும். போஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ 2-3 மேட்சாக தான் ஆடிட்டு இருக்காரு லெவலில். அவரை வந்து நான் ஒரு பெரிய பிளேயராக நான் பார்க்கல இப்போ இந்த டோர்னமெண்ட்டில். அவர் அதனால ஒரு சஃபரிங் கிடையாது. அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து ஆல்ரவுண்டராக ஆடிட்டு இருக்காரு. நிறைய மேட்ச்ல 2 ஓவர் 3 ஓவர் போடுறாரு, வைட்டல் விக்கெட்ஸ்லாம் அடிக்கிறாரு. அண்டு நீங்க சொன்னாலும் ரொம்ப பிரமாதம் ஆடாட்டாலும் ஒரு யூஸ்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடுறாரு. 20, 30, 40 எல்லாம் நல்லா அடிக்கிறாரு. கடைசி 2-3 மேட்சா நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ வில் ஜாக்ஸ் இல்லாதது கொஞ்சம் பாதிப்பு தான். ஓகே சார், பெவன் ஜேக்கப்ஸ்னு ஒரு பொல்லாட் மாதிரி ஒரு ஹிட்டர் நியூசிலாந்தர்லேருந்து எடுத்தாங்க, ஒரு ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க. மேபி நான் பவுலிங் போட்டு பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக 2-3 வீடியோவில். அவர் பவுலிங் போட்டு அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹிட்டர்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அவர் எடுக்கும் போதே சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் வில் ஜாக்ஸ் பதிலாக ஒரு ஃபினிஷர். எப்படி இருந்தாலும் 2 புது பிளேயர் உள்ளே வந்தானோ புரியுது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகே. அண்டு அதுவும் நமக்கு வந்து சில பேர் பொட்டன்ஷியல் இருக்குது, டேலண்ட்ஸ் இருக்குது, ஆனால் வந்து பெரிய லெவலில் ஆடி நம்ம யாரும் பார்க்கல, கேள்விப்படலை. புரியுது. அதனால் நம்மளால் கமெண்ட் பண்ண முடியல. பட் இது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மும்பை இந்தியன்ஸை பார்த்தீங்கன்னா பும்ராவே ஒரு ரா பவுலரை அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி 2013 எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எப்படி பும்ரா பற்றி உலகமே பேசுறது. ஸோ இதேமாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஆர் ரெகுலர்லி ஸ்பாட்டிங் யங் டேலண்ட்ஸ். திலக் வர்மா அவங்க தான் நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க சிஎஸ்கே கூட முதல்லலாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் அம்பாட்டி ராயுடுலாம் வந்து முதல்ல மும்பை இந்தியன்ஸ் தான். அம்பாட்டி ராயுடு வந்து அப்கோர்ஸ் அம்பாட்டி ராயுடு டேலண்ட்ஸ் சொல்லணும்னா அவ்வளோ டேலண்ட்ஸு, பட் டெம்பர்மெண்ட்னால கொஞ்சம் இதுவாயிட்டாரு. நடுவில் இந்த ஐசிஎல்ல போய் ஜாயின் பண்ணி கிரிக்கெட் பேன் ஆகி பிசிசிஐ பேன் பண்ணனால அவர் போயிடுது. அவர் வந்து ஒரு டாப் கிளாஸ் கிரிக்கெட்டர் இன் பார் வித் பீப்புள் லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அந்த லெவலில் இருந்தவர் அவர். சுரேஷ் ரெய்னா அந்த ஸ்டாண்டர்டில் இருந்தவர் அவர். அவங்களெல்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் முதல்ல பிக் பண்ணி நல்லா இது பண்ணாங்க. அதுமாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஹவ் காட் அ நாக் ஆஃப் டெவலப்பிங் அ யங் ரா டேலண்ட்ஸ் இன்டு அ வெரி வெரி பிக் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ். புரியுது. அதனால் வி டோன்ட் நோ, நமக்கு வந்து எனக்கு அட்லீஸ்ட் தெரியல. இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிற பேக்கப் பிளேயர்ஸ்லாம் யார் வந்து இதுமாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து எப்படி ஆடுவாங்கன்னு என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. பட் மும்பை இந்தியன்ஸுக்கு பேக்ரவுண்டை பார்த்தா அவங்களால ஒரு பெரிய இந்த கேப்பை இந்த ஃபில்அப் பண்ணுவாங்கன்னு தோன்றுறது. சார் அடுத்து பேச போகணும்னு பார்த்தா டெல்லியில் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் அண்ட் ஸ்டார்க் 2 பேருமே மிஸ் பண்ண போகிறாங்க. டெல்லிக்கு இன்னும் அந்த 2 மேட்சுமே ஜெயிக்கின்ற ஒரு நிலைமை வேறு இருக்குது. பஞ்சாபை பொறுத்தவரை மார்க்கோ யான்சன் அவளுக்கு ஒரு பவர் பிளே பவுலராகவும் லாஸ்ட் வந்து அந்த ஹிட் பண்ணக்கூடியவராகவும் இருந்தார். அண்டு அவரையும் மிஸ் பண்ண போகிறாங்க. ஜோஸ் இங்கிலீஷையும் மிஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக அவர் தான் நல்லா பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா பஞ்சாபுக்கு அவர் முக்கியமான பிளேயர்ஸாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரி பஞ்சாப் டெல்லிக்கு லக்னோவுக்கும்
எய்டன் மார்க்ரம் மேபி போயிடுவார்னு நினைக்கும் போது இது 3 பேருமே வந்து ஏன்னா அந்த க்ளோஸ் டு செமிஃபைனல் க்ளோஸ் டு குவாலிஃபைல இருக்கும்போது இவங்க 3 பேருக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை ஓகே மேனேஜ் பண்ணிடுவாங்க? டிசியை பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார்க் போறாரு. எஸ், மிச்சல் ஸ்டார்க் வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் இல்லை ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் அ டேஞ்சரஸ் bowler. அவர் வந்து சில கிரிட்டிக்கல் மேட்சில் லாஸ்ட் ஓவர் போடச்சு நல்லா போட்டு விக்டரி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் சொல்லலை. பட் அவர் வந்து பெரிய கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் இல்லை. இப்போ வந்து கடைசி 2 மேட்சா இவர் ஆடிட்டு இருக்காரு. அவங்களுக்கு நம்ம நட்ராஜன் நல்லா போட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவருக்கு சான்ஸே கிடைக்கல, லைன் எஃபெக்ட் ஆகிட்டு. செகண்ட் மேட்ச்ல பாம் வந்துருது. பிரியன் சார் விக்கெட் எடுத்தார் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட். அவர் தான் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் நல்லா போட்டாரு. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா போட்டாரு. நல்ல ரஷ்ல நல்ல ஃபிட்டா இருக்கிற மாதிரி தோணித்து அன்னைக்கு பாங்கிச்சேன். ஆனா அவர் வந்த உடனே என்ன அவர் வச்சே ஜிங்ஸ் மாதிரி இருக்கே, ஒரு மேட்ச் மழை எல்லாம் போயிடுது, இன்னொரு மேட்ச் ஏதோ வாரநாள் நிற்கிறது அப்படின்னு நினைச்சிருந்தோம், லைட்டு போயிடுச்சு அப்படின்னு. பட் அவர் வந்து ஆஸ் அ போலர் மிச்சல் ஸ்டார்க்கை ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. புரியுது. இன்னொன்னு யாரும் சொன்னீங்க, ஸ்டப்ஸ் நல்லா ஆடுறாரு, அவங்களுக்கு பெஸ்ட் ஃபினிஷரா இருந்திருக்காரு, நல்ல ஃபினிஷர் ஆடுறாரு. அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே அவங்க மிடில் ஆர்டர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 2-3 மேட்சா. முதல்ல ரொம்ப நல்லா ஆடிட்டு கடைசி 2-3 மேட்ச் மோசமா ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு கஷ்டகாலம் தான் அவங்களுக்கு. எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது பார்க்கணும். அதான் யங் டேலண்ட்ஸ்லுக்கு நிறைய பேக்கப் பிளேயர்ஸ்ல இருக்கிறவங்க யாராவது பெரிய லெவல்ல கிளிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மாதிரி பார்த்து தான் தெரியும், அந்த பார்த்தா தான் தெரியும் அது. பட் டிசிக்கு வந்து போலிங்கை பொறுத்த வரைக்கும் தே கேன் ஹேண்டில் இட் எஃபெக்டிவ்லி. ஓகே சார், எனக்கு தெரிஞ்சவரை சென்னையும் எஸ்ஆர்ஹெச்சும் ஜாலியா யார் வேணா போங்கப்பா, கம்மின்ஸ் குனி கூட போய்க்கப்பா, நாங்க தான் அவுட். சென்னைக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னு சொல்லட்டுமா? யார் சார் சொல்லுங்க சார். சென்னைக்கு ஒரு மேட்ச் இங்க இருந்ததா லோக்கல்ல, அதையும் தூக்கிட்டாங்க. ஏன் தூக்கிட்டாங்க? எனக்கு சென்னையில ஒரு ப்ராப்ளம் கிடையாது, செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. நாங்க நினைச்சோம், நீங்க நினைச்சீங்களா தெரியல, நான் நினைச்சேன் அட்லீஸ்ட் நிறைய மேட்ச் சென்னை, பெங்களூர், வைசாக், ஹைதராபாத்ல தான், சவுத்துல தான் சவுத்துல பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு நினைச்சோம். பட் இருக்கிற ஒரு மேட்சையும் சென்னை வந்து விட்டு கொடுத்துட்டாங்களா, அதனால பிடிங்கிட்டாங்களான்னு தெரியல. அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காரணம், வரிசையா 5 மேட்ச் தோச்சாச்சு காடி, இன்னொரு மேட்சும் தோக்க வேண்டாம், பேசாம அவங்க டெல்லியில நடத்துறாங்களோ பாம்பேல நடத்துறாங்களோ நடத்தட்டும் அப்படின்னு ஒரு வேலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோன்றது. இவங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம போயிடுது, செல்ஃப் கான்பிடன்ஸே இல்லாம போயிடுது. தேவையில்லாம எதுக்கு பிரச்சனையா நம்ம வந்து ஹோம் கிரவுண்ட்லயே திருப்பி தோல்வி அடையாது வந்து ஒரு வேலை தீர்மானமா இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் எதுக்கு கேட்டேன்னா, தோனி வந்து ரிட்டையர் ஆவார் இந்த வருஷமா அடுத்த வருஷமான்னு பேசியிருந்தோம். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, அந்த ஒரு மேட்ச் ஆடி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணவர் ஹோம் கிரவுண்ட்ல அப்படின்னு நினைச்சோம். அது இப்ப போயிடுச்சு. அதனால அடுத்த சீசன் ஆடுவாருங்கிறதுக்கு இண்டிகேஷன் அது. இல்லையா? அடுத்த சீசன் ஆடிட்டு அடுத்த சென்னையில் ஆடிட்டு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு ஒரு இப்பவே ஒரு அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்துருத்தோ, அவருக்கே அந்த அமைப்பு அப்படி வந்துருத்தான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒருவேளை அவர் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறது ப்ரூவ் ஆகிற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் வந்துருக்கு. கோர்ஸ் சென்னை கவலைப்பட வேண்டாம், ஓவர்டன் தான் வரலான்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்தா செலக்டா இருக்காரு இங்கிலாந்து டீம், அவர் இருந்தா என்ன இல்ல நமக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இவர் இன்னும் ரச்சின் ரவீந்திரா ஒன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னாங்க, 50-50 சான்சஸ் அப்படின்னாங்க. அவர் வராட்டாலும் கவலை இல்லை, அவர் வந்தாலும் ஒன்னும் இல்லை. இப்ப நம்ம என்ன 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், 2 மேட்ச் ஜெயிச்சாலும் எதுவுமே நம்பர் 10 பொசிஷனுக்கு வேணா மாத்தலாம், அது மாதிரி மாறலாம். தட் இஸ் நாட் அ மேட்டர். நம்ம வந்து இப்ப யங் பிளேயர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். யங் பிளேயர்ஸ் எப்படி ட்ரை பண்றோம்? நம்ம இனிமே குவாலிஃபை ஆக போறது இல்லைன்னு தீர்மானமா டிசைட் ஆன உடனே தான் ட்ரை பண்ணி ஜெயிச்சு யங் பிளேயர்ஸ்னால வர முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணல. எல்லாம் போய் தலைக்கு மேல ஜான் போனான்னா முழம் போனாங்கிறவங்க சொல்லுவாங்கிற மாதிரி அது மாதிரி தாண்டி நம்ம எல்லாம் கிராஸ் ஆன உடனே அப்புறம் தான் யங் பிளேயர்ஸை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவங்களுக்கே ஒன்றும் பெரிய சிஎஸ்கேக்கே ஒரு பெரிய இது பிளான் இருந்த மாதிரியோ ஒரு வேற ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வரணுங்கிற மாதிரியோ ஆசை இருந்ததா தெரியல எனக்கு. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். தென் சன்ரைசஸ் இஸ் ஆல்சோ நாக்ட் அவுட். அவங்களுக்கும் பெரிய இது கிடையாது. கமின்ஸ் அவர் தான் கேப்டன், ஆஸ்திரேலியன் கேப்டன், அதனால அவர் வரத்துக்கு சான்சஸ் டெஃபினட்டா கிடையாது. டிராவிஸ் ஹெட் அவரும் இப்போ ஃபார்ம்ல இல்லை, லாஸ்ட் 3-4 மேட்சா டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அதனால எதுவுமே இல்லாதனால அவங்களும் யங் பிளேயர்ஸை ட்ரை பண்ணி க்ரூம் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு நல்ல ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஈவன் யாராவது ஒரு பெரிய பிளேயர் 2 மேட்சே ஃபெயிலியர் ஆனால் கூட அந்த பேக்கப் பிளேயரை கொண்டு வந்தால் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஒரு பயம் இருக்கும்ல.
அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஓகே. அந்த தேர்ட் டீம் ஆர்ஆரும் ஹஸ் பின் ஆர்ஆருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்களும் வந்து புரியுது. தே ஆர் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். அண்ட் ஈவன் கேகேஆர் கூட ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டேபிள். 3 மேட்ச் இருக்கு போல. ஆமா 3 மேட்ச் ஜெயிச்சா மேத்தமேட்டிக்கல் சான்ஸ் இருக்குங்கிறாங்க. பட் அவங்களுக்கு யாரும் பிளேயர்ஸ் ஒன்றும் வெளில போல அவங்களுக்கு. ஆமா, அதனால அவங்கள ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு 3 ஃபாரினர்ஸ் தான் ரெகுலராக ஆடுறாங்க. சார் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டேன். ஆர்சிபிக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா பில் சால்ட் இங்கிலாந்துக்கு போறாரு, ஜோஸ் ஹேசல்வுட் போறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் இன்ஜுரி. லுங்கிங்கிடி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களும் முக்கியமான பிளேயர்ஸ். பில் சால்ட் டீம்ல இல்ல போல இருக்கு. சார் இங்கிலாந்து டீம்ல இருக்காரு. இங்கிலாந்து பில் சால்ட் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இங்க ஆட போறாருன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஜேக்கப் பீத்தல் அவருக்கு போறாரு. அவர் போறாரு போல இருக்கு. பில் சால்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் அவங்க ஆடினாங்க. அவர் இன்ஜூரி ஆன உடனே அந்த பிளேஸ்ல ஓபனிங் ஆரம்பிச்சாங்க. அவர் டீம்ல இருந்தாரு, ஏற்கனவே இருந்தாரு. 23 மெம்பர் ஸ்குவாட்ல இருந்தாரு. சோ வேற யாரு போறாங்க அவங்களுக்கு? ஜோஸ் ஹேசல்வுட் போறாரு, லுங்கிங்கிடியும் போறாரு. ஹேசல்வுட் போனது பெரிய லுங்கிங்கிடி லாஸ்ட் மேட்ச்ல அந்த 3 விக்கெட் எடுத்து சென்னைக்கார நல்லா பண்ணாரு. அவரும் போறாரு. சோ அவங்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். லுங்கிங்கிடி போறத பத்தி அவர் வந்து இஸ் நாட் a great கசன்ஸ். புரியுது. ஹேசல்வுட் இஸ் நீங்க இவர் சொன்ன மாதிரி தான் கொலவெறி தான். வரும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, பவுலிங் ஃபார்ம் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர் இல்லாத ஒரு பெரிய செட்பேக்கு. அதுவும் நாக் அவுட் 100% நாக் அவுட்டுக்கு வராங்க. அவங்க தான் நம்ம டேபிள் டாப்பர்ஸ். இதுலயும் நெட் ரன் ரேட்லயும் அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நாக் அவுட்டுக்கு வர போறாங்க. அவங்க நம்பர் 1 நம்பர் 2ல ஃபினிஷ் பண்ணணும் தான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவாய்ட் பண்ணலாம் இல்லையா, 2 மேட்ச் அவாய்ட் பண்ணலாம், 2வது மேட்ச் அவாய்ட் பண்ணாம. பட் ஹேசல்வுட் இல்லாதது, அதுவும் நாக் அவுட்ல கிரிட்டிக்கல் மேட்ச்ல பெரிய ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து பவர் பிளேலையும் நல்லா போட்டிருந்தாரு, எப்போ கொண்டு வந்தாலும் நல்லா போட்டிருந்தாரு. எஸ். அண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 ரன்ஸ் பர் ஓவருக்கு மேல கொடுத்ததே கிடையாது ரன் ரேட். ஏதோ ஒரு மேட்ச்ல தான் அவங்களை யாரும் அடிச்சாங்க, மும்பைக்கு எதிராக மட்டும் தான், மும்பை தான் அடிச்சாங்க. அண்ட் கன்சிஸ்டண்டா வேல்யூபிள் விக்கெட்ஸா எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஹேசல்வுட் வந்து பட்லர் ஜிடியில் இல்லாத எவ்வளோ ஒரு பெரிய லாஸோ அதே லாஸ் ஹேசல்வுட்டுக்கு இல்லாதது ஆர்சிபிக்கு. அந்த அளவுக்கு 2 பேருக்கும். இந்த ரிக்கில்டன், பட்லர், ஹேசல்வுட் இந்த 3 பிளேயர்ஸ் அந்த 3 டீம்ல இல்லாதது இஸ் தி நம்பர் 1 இஷ்யூ. மீதி எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா சார். எனக்கு இதுவரை நடந்த மேட்சஸோட இனிமேல் நடக்க போற மேட்சுக்கு நான் ஆவலா இருக்கேன். ஏன்னா பட்லரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா, ஹேசல்வுட் அது மாதிரி ரிக்கில்டன் போது இனிமே அவங்க என்ன பண்ண போறான்றதான் எல்லாருக்குமே ஒரு ரியல் டெஸ்டா இருக்க போது. அடுத்தடுத்து சீக்கிரம் மேட்ச் தொடங்கும் போது தொடர்ந்து பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.